ஆ, வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 13/7/2025 சண்டே. ஓகேங்களா? இப்போ நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்லி வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸுக்காக, ஒரு டீச்சிங் பர்ப்பஸ் தான் இது. சரிங்களா? பொறுமையா இருக்கிறவங்க இந்த வீடியோவ பாருங்க. பொறுமை இல்லாதவங்க இந்த வீடியோவ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல எப்படி ஃபைல் பண்றது? இதத்தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இந்த பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்குள்ள இருக்கிற சிட்டி சிவில் கோர்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? எனக்கு மற்ற கோர்ட்ட பத்தி தெரியாது. சரிங்களா? பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிட்டி சிவில் கோர்ட்டுடைய தலைமையகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இந்த கோர்ட்டில் வந்து முன்னாடி வந்து ஹானரபிள் ஜட்ஜ் வந்து மிஸ் அல்லி மேடம் இருந்தாங்க. இப்போ வந்து ஹானரபிள் ஜட்ஜ் மிஸ்டர் கார்த்திகேயன் இப்போ பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜாக இருக்கிறாரு. சரிங்களா? இப்போது இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் போடுறோம். எல்லா அட்வொகேட்ஸுமே என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். கரெக்டுங்களா? இல்லையா? நான் வந்து இந்த வீடியோவை வந்து ஒரு என்ன சொல்கிறது, சீனியர்ஸ்க்காக நான் இதை போடலை. ஓகேங்களா? ஏன்னா இந்த லீகல் ப்ரொஃபஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, எது ரொம்ப ஈஸி அப்படின்னா வந்து இந்த பெயில் எடுக்கிறது, ஆன்டிசிபேட்டரி பெயில். இதெல்லாம் தான் ரொம்ப ஈஸி. இதுதான் வந்து கிரிமினல் ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து சீனியர்ஸ்க்காக நான் போடலை. அவங்க யாரும் அதை பார்க்க வேண்டாம். ஜூனியர்ஸுங்களுக்காக போடுறேன். பொதுமக்கள் இது தேவைன்னா பாருங்கள், இல்லைனா கடந்து போயிடுங்க. யார் யாருக்கெல்லாம் பொதுமக்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து லீகலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஈடுபாடு இருக்கோ, அவங்க அதை பார்க்கட்டும். ஓகேங்களா? மற்றபடி இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நான் யாரையும் வற்புறுத்தலை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கலாம் நான் யாரையும் கேட்கவே இல்லை. பார்த்தா பாருங்கள், பார்க்கலன்னா போங்க. இஷ்டம்னா பார்க்க பாருங்கள், கஷ்டம்னா பார்க்காதீங்க. ஓகேங்களா? தேவை இருக்கிறவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னர்ஸ் அண்ட் பிகினர்ஸுக்காக நான் போடுறேன். சரிங்களா? நான் வந்து ஒரு சீனியர் கிடையாது. கரெக்ட்டுங்களா? நான் தான் வந்து ஜூனியர் மோஸ்ட் அட்வொகேட் இந்த உலகத்திலேயே. சரிங்களா? நான் சீனியர் ஆக போகிறது கிடையாதுங்க. ஜூனியராகவே இருந்து செத்து போயிடுவேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் செத்து போயிடுவேன். சரிங்களா? ஸோ நான் சீனியர் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ யாருக்கு போடுறேன் அப்படின்னா வந்து, முந்தானேத்து லா டிகிரி முடிச்சுட்டு நேற்று ஆல் இண்டியா பார் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோர்ட்டுக்குள்ளே வராங்க பார்த்தீங்களா, இன்னசென்ட் அட்வொகேட். அதாவது சட்டத்தை பற்றி ஓரளவு ஒன்றுமே தெரியாத அட்வொகேட்ஸுங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். சரிங்களா? என்னோடய எய்ம் வந்து என்ன அப்படின்னா வந்து, புதுசாக வர்ற வழக்கறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாவாச்சும் கோர்ட் ப்ராக்டிஸுக்குன்னு வந்துட்டாங்க. காலைல 9 மணிக்கு கவுன் போட்டுட்டு கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் சாயந்தரம் அவங்க 5:45 கோர்ட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாவாச்சும் அவங்க பேக்கெட்டில் எடுத்துக்கிட்டு போகணும். சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போகணும். அதுக்குண்டான வழிமுறைகளை தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுன்றது இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 3 வேளையும் ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிட்லாம். சரிங்களா? அந்த 1000 ரூபாயை சம்பாதிக்கிறது எப்படி? ஏன்னா ஒரு 500 ரூபா கூட சம்பாதிக்க முடியாமல் ஜூனியர் அட்வொகேட்ஸுங்க இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இல்லையா? அந்த 500 ரூபா ஒரு 1000 ரூபா அவன் எப்படி சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு? கோர்ட்டுக்கு வந்துட்டு அவன் அந்த வீட்டு குழம்பு செலவுக்கு ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போகணும். அதுக்குண்டான வழியை தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? என்னோட நோக்கமே என்னென்னா ஜூனியர் அட்வொகேட்ஸ் வாழணுன்றதுக்காகத்தான் நான் போடுறேன். சார், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வாழ வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா அட்வொகேட்ஸுமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்த உடனே என்டிபிஎஸ் கோர்ட்டுக்குள்ளே தான் நுழைவாங்க. பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில் தான் அவங்க போடுவாங்க. அப்போ தான் அவங்க பணம் சம்பாதிக்க முடியும். அவங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒன்றும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா மிக்க நன்றி. சரிங்களா? நான் வந்து எப்படி நாலேஜ் இல்லாமல் வந்தனோ, உலகமே தெரியாமல் கோர்ட்டுனா என்னன்னு தெரியாமல் வந்தனோ, அதுபோல் பல பேர் இருப்பான் என்ன போலயே. ஸோ அவனுக்காக தான் அந்த வீடியோவை நான் போடுறேன். நான் அதிமேதாவிங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நான் போடலை. சரிங்களா? இதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த ஒரு ஜூனியர் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஒரு சீனியர் கிட்ட ஒரு 4 வருஷமாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது 4 வருஷமாச்சும் அவங்கக்கிட்ட இருந்து அந்த வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வெளியே வரணும். மினிமம் ஒரு 4 வருஷம் இருக்கணும். 2 வருஷம் இருந்தால் போதுங்க அப்படின்னா 2 வருஷத்தில் நீ ஒன்றும் கற்றுக்க முடியாது. கரெக்டாக? மினிமம் 4 வருஷம் இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 7 வருஷம் இருந்தால் ஓரளவு நல்ல நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸை ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இல்லையா? சட்டன்றது ஒரு கடல். ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஒரே நாளில் எல்லாமே உனக்கு கிடைக்காது. பல வருஷம் தவம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியும் ஓரளவு எந்த நாலேஜும் கெயின் பண்ணாத ஆளுங்களும் உண்டு. ஒரே டைமில் எல்லா நாலேஜையும் சொல்லிக் கொடுக்குற சீனியர்ஸும் உண்டு. அது நமக்கு கடவுளோட சித்தம் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒரே நாளில் எல்லாமே கிடைக்காது. சட்டம்ன்றது ஒரு கடலை வந்து ஒரே நாளில் நம்மளால் நீந்தி கடக்க முடியுமா? கண்டிப்பாக கலக்க முடியாது. அப்போ அதுக்கு டைம் எடுக்கும். கரெக்டாக? அதுக்காக தான் வந்து என்ன பண்ணால் முதல்ல பொறுமை அவசியம். கடவுள் யாருக்கு இந்த லீகல் வேலையை கொடுப்பாருன்னா,
வாழ்க்கையில் பொறுமையே இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து என்ன பண்ணுவார், கடவுள் வந்து கவுன் போட்டு அமுச்சு விட்ருவார், போடா கோர்ட்டுக்கு போடான்னு அமுச்சு விட்ருவார். அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் ஒரு 5 பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுவான் பாருங்கள். அப்போ தான் தெரியும், ஆஹா கடவுள் நம்மளுக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு சுத்தமாக பொறுமையே கிடையாது. நம்ம பொறுமையாக இருக்கணுன்றதுக்காக தான் கடவுள் வந்து நமக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு போல இருக்குது. அதனால தான் டெய்லி வரும்போதும் என்ன சொல்கிறது, வீட்டிலேருந்து 500 ரூபா காசு வாங்கிட்டு வர வேண்டியது, போகும்போது செலவு பண்ணிட்டு போக வேண்டியது. நான் ஏழை அட்வொகேட்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், கரெக்டுங்களா? பணக்காரர்களை பற்றி நான் பேசலை, கரெக்டுங்களா? பொறுமை யார் யாருக்கெல்லாம் இல்லையோ கடவுள் அவங்களுக்குலாம் இந்த கவுன் போடுற வேலையை கொடுத்து அமுச்சு விட்ருவார். அவன் கோர்ட்டுக்கு போவான், சம்பாதிப்போன்னு நினச்சிட்டே போவான், கடைசி வரைக்கும் சம்பாதிக்க மாட்டான். ஏன்னா அவன் ப்ராக்டிசிங் பீரியடில் இருக்கிறான், அவன் வந்து ஜூனியராக இருக்கிறான். அந்த ஃபஸ்ட்டு 5 வருஷம் சம்பாதிக்க முடியாது அவனால், ஒன்றுமே கிடைக்காது அவனுக்கு. ஒரு 4000 5000 ஸ்டைஃபண்ட் கிடைச்சா ஜாஸ்தி, கரெக்டாக இல்லையா? ஸோ ஐயோ அவன் நம்ம தவறான தொழிலை தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சா அது முட்டாள்தனம். இந்த தொழிலில் தான் லட்சங்களையும் கோடிகளையும் உண்டாக்க முடியும். ஓகே, மினிமம் ஒரு சில ஆயிரங்களையாச்சும் உண்டாக்கி கொண்டு போய் என்ன சொல்கிறது, குடும்பம் ஒரு 3 வேளை சாப்பிட்ற அளவுக்கு இந்த தொழிலில் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் இருக்குது. நடக்கிறவனுடைய வழி நடத்துகிறவராலே ஆகிறது அப்படின்றது பைபிள் வசனம், கரெக்டாக இல்லையா? எல்லாரும் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா இல்லையா? யாரும் இங்கே தப்பான பாதையிலலாம் போகலை. கடவுள் என்ன பாதையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரோ அந்த பாதையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவன் தொடர்ந்து இந்த பாதையில் பயணிப்பான். இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து இந்த தொழிலை விட்டு வேறு ஏதாவது தொழிலுக்கு போயிடுவான், கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். ஆக மொத்தம் நீ வேலையை கற்றுக்கிட்டா நீ ராஜா, வேலையை நல்லபடியாக இன்டெப்த்தாக ஆழத்துலேருந்து தோண்டி எடுத்து நீ கற்றுக்கிட்டா நீ ராஜா. உன் சொந்த காலில் நீ நிற்கலாம், உன் சொந்த காசை நீ சம்பாதிக்கலாம். நீ யார்கிட்டையும் கை கட்டி நின்று வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ஓகேவா கூனி குறிக்கலாம் நீ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தொழிலில். இதுதான் இந்த வக்கீல் தொழில். வக்கீல் தொழில்னாலே என்ன அர்த்தம்? கெத்து அப்படின்னு அர்த்தம். கெத்துலேயே சிறந்த கெத்து, பெரிய கெத்து எந்த கெத்து? கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் தான் கெத்து, ஓகேவா? அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சிவில் சைடில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கிரிமினல் சைடு ப்ராக்டிஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கூட தான் கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எனக்கு வந்ததெல்லாம் சிவில் கேஸு. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஸோ நான் இந்த லைனில் போனால் கடவுள் வேறு லைனில் இது பண்ணி விட்றாரு, கரெக்டுங்களா? நம்ம கிரிமினல் சைடு ப்ராக்டிஸில் போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு பார்த்தா கடைசியில் கடவுள் நம்மளுக்கு அந்த கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் வரத்தை கொடுக்கல, சிவில் தான் எடுத்து கொடுத்தாரு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ வருஷங்கள் உருண்டு ஓடுனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கிரிமினல் சைடு ப்ராக்டிஸை கொடுக்குறாரு, கரெக்டுங்களா? ஸோ அப்போது எனக்கு இப்போ நமக்கு சொம்பு சொட்டையானதுக்கப்புறம் தான் எல்லாமே கிடைக்கும்ன்றது நம்மளுடைய தலையெழுத்து, என்னுடைய தலையெழுத்து. உங்களுக்கு எப்படி நமக்கு தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ஈஸி. ஐபிசி, சிஆர்பிசி, ஓகேங்களா, எவிடன்ஸு, போக்சோ, இவ்வளவு தான், கரெக்டுங்களா? சிவில் வந்து கஷ்டம், சரியா? ஸோ அதனால் வந்து கிரிமினல் சைடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நல்லபடியாக சம்பாதிச்சு நல்லா இருங்க, என்னோடய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே, கரெக்டுங்களா இல்லையா? இப்போ இந்த கிரிமினல் சைடு ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் கெத்துலேயே சிறந்த கெத்து என்ன கெத்து? கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் தான் கெத்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சில அக்யூஸ்டுகள் இருப்பாங்க, அந்த அக்யூஸ்டுகள் மேலே என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, புட்டப் கேஸ் போட்டு மறுபடியும் அவங்கள அக்யூஸ்ட் ஆக்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஓகேங்களா, அது புட்டப் கேஸ் போட்டிருக்கிறாங்க போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஓகேங்களா அதை நிரூபிக்கிறீங்க பார்த்தீங்களா, இது புட்டப் கேஸ் தான், இதை வந்து நிஜமான பண்ண கேஸ் இல்லை. இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்றது ஒரு கலை. அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி இது புட்டப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா கோர்ட்டில், பியாண்ட் டவுட் ஜட்ஜு முன்னாடி, அதுதான் இருக்கிறதுலையே சூப்பர், கரெக்டுங்களா? ஏன்னா போலீஸ் போடுறது புட்டப் கேஸ்ன்னு வந்து தெரியும், ஆனால் வந்து அது புட்டப் கேஸ்ன்றதை நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸில் உங்களுடைய கிராஸில் அதை நீங்கள் நிரூபிக்கணும். ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது தேவைப்படும், ஓகேங்களா? அந்த நாலேஜ் தேவைப்படும். அந்த நாலேஜை நீங்கள் வந்து கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டில் அந்த கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அதை நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. ஒரு டைமில் புட்டப் கேஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க வைங்களேன், அப்போ நீங்கள் கெத்து, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்போ ஆஹா நம்ம உண்மையிலேயே நம்ம கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் மேட்ரு. ஸோ அந்த புட்டப் கேஸையெல்லாம் வந்து இது புட்டப் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த நாலேஜ் இருக்கிற வக்கீல் தான் இந்த உலகத்திலேயே ராஜா, அவனுக்கு இணை யாருமே இங்கே கிடையாது, சரிங்களா? அதுக்கு தான் சொன்னேன், கெத்துலேயே சிறந்த கெத்து எந்த கெத்து? கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் தான் கெத்து, கரெக்டுங்களா? ஸோ கிரிமினல் சைடில் நாலேஜை நல்லா கெயின் பண்ணுங்க, ஓகேங்களா? அதாவது கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிரிமினல் சைடு நாலேஜ் கெயின் பண்ணணுமே தவிர பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தொழிலை விட்டு காணாமல் போயிடுவீங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிரிமினல் சைடு ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஆன்டிசிபேட்டரி பெயில் அண்டு பெயில், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வேலையை கற்றுக்கங்க, அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, சரிங்களா? கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா, நான் ஆன்டிசிபேட்டரி பெயில்னா அந்த ப்ரொசீஜரை நான் சொல்லலை பார்த்தீங்களா, இதுதான் கெத்து, கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ தெரியுதா, இப்போ பொறுமைன்றது வேணும் தெரியுதா? பொறுமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், தேங்க்யூ.